அர்த்தத்தை எல்லாம், அர்த்தம்னா செல்வங்கள் போன்றவைகளை எல்லாம் வரம் என்று பொருளாக எடுத்துக்கலாம். கேட்ட வரத்தை கேட்டவருக்கு கொடுக்கக்கூடியவளாக பிரதாயினி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டார். பிரதாயினி என்றால் முறைப்படி கொடுக்கக்கூடியவள். அது என்ன முறை? முறை உன்னுடைய எண்ணம், காயேன வாசா மனசா என்கின்ற இந்த மூன்றினாலும் எந்த நிலைப்பாடு கொண்ட தன்மை இருக்கிறதோ அதற்கு தக்கபடி. அதனால்தான் அம்பாளுக்கு வரப்பிரதாயினி என்கின்ற, வரதாயினி என்று சொல்ல வரப்பிரதாயினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பின்னாலே மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. சரி, அந்த ஃபேக்டர் படி பார்த்தால், என்னுடைய நிலையிலிருந்து பார்த்தால் அது துக்கமாகவும் சுகமாகவும் ஏன் அம்பாள் கொடுக்கிறாள்? எல்லாத்துக்கும் ஒன்று போல கொடுக்கலாமில்ல அப்படின்னா, நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். அம்பாள் என்ன நைக்கிருண்ண நிர்தோஷம் கொண்டவள், நைக்கிருண்ண நிர்தோஷம் கொண்டவள், விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். அப்புறம் ஒருத்தர் இப்படி படுத்திருக்க, அப்புறம் ஒருத்தர் அப்படி படுத்திருக்க, அல்லது இந்த அனுபவம் கொடுக்குறாய் அந்த அனுபவம் கொடுக்குறாய். முன்னால் பார்த்துருக்கோம். தாயன்பு என்பது சேயனுடைய நிலத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர சேய்க்கு செய்கின்ற செயலில் இல்லை. ஏன்னா மருந்து கொடுப்பவளும் தாய்தான், ஆனால் மதுரம் கொடுப்பவளும் தாய்தான். அதனால் மதுரத்தை கொடுத்து ஆனந்தப்படுத்துவாள், மருந்து கொடுத்து ஆஸ்வாசப்படுத்துவாள். அப்படி காமரூபிணி, கர்மபல பரிபாலினி, காமேஸ்வரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அத்தனை தன்மைகளும் உடையவளாக இருந்தாலும் அம்பாள் நமக்கு எது தேவையோ, அதனால தான் சொன்னார், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ என் கவலை தான். உனக்கு காய்ச்சல் வந்ததுன்னா உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அவள் பார்த்துக்குவா. அதனால் எதை எதை செய்ய வேண்டுமோ அதை அவள் செய்வாள். கர்த்துராக்ஞயா பிராபியதே பலம், கர்ம கிம்பரம் கர்மதர்ஜடம். அதனால் கர்த்துரு ஆக்ஞயா பிராபியதே பலம். அம்பாள் ஈசித்த அந்த அந்த தன்மையை பொறுத்து பலம் கொடுப்பவளாக அம்பாள் இருக்கிறாள். இஷ்டாபூர்த்தி பிரதாயினி என்று உபநிஷத்துக்கள் சொல்கிறது. இஷ்டாபூர்த்த பிரதாயினி என்று முறைப்படி பக்தர்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவாள். இப்போ பக்தர்களினுடைய ஆசையை நிறைவேற்றுவாள் என்று சொல்லிட்டு ஆசைகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்கிறோமே, இது என்ன ப்ராப்ளம் என்றால், உன்னுடைய எண்ணத்தினுடைய வலிமை இந்த பிரபஞ்சத்திலே பதிக்கப்படும். வலிமைக்கு தக்கபடி பதிக்கப்பட்ட அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடு இன்று அல்லது என்றோ ஒரு நாள் அது வெளியாகியே தீரும். அதுதான் ஈஸ்வர பிரதாயினி. அந்த நியதிக்கு உட்பட்டு, அதனால்தான் நல்லதை நினை, நல்லதை செய் என்று சொல்கிறோம். வீட்டில் நல்லதை பற்றி பேசு என்று. காரணம், அது அப்படியே பதிவாகிறது. அந்த பதிவாகின்ற தன்மை வெளிப்படுவதற்கு எப்படி விதைக்கப்பட்ட விதையானது சூழ்நிலையினுடைய தன்மையை பொறுத்து வெளியாகிறதோ அதுபோல இந்த ஜென்மத்திலோ ஏதாவது ஒரு ஜென்மத்திலோ, அதனால்தான் இந்த நினைப்புக்கு ஒரு ஜென்மம் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே உனக்கு எப்போது எது வெளிவர வேண்டுமோ அது பக்தர்களினுடைய ஆசைகளை அம்பாள் பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறாள். அப்படி செய்து கொண்டிருக்கிற போது உன்னுடைய கர்ம பல என்று சொல்லக்கூடிய அந்த பிராரப்த கர்மத்தினுடைய தன்மையை பொறுத்து அது வெளியாகிறது. அதனால் இன்னும் நிறைய இதை பற்றி பேசுகிறார் சங்கரர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். நாளைக்கு வகுப்பு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால